அனைவருக்கும் வணக்கம். லிங்க்டின் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாப் சர்ச் பிளாட்ஃபார்ம். ஸோ லிங்க்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க்டின் ஜாப் சர்ச் பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க், அதாவது ப்ரொஃபஷ்னல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வருஷமாகவே இருக்குது. இந்த லிங்க்டின் ஜாப் சர்ச் ஆப் வந்து ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலான நிறைய கம்யூனிட்டி, அதாவது வந்துட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள், அதாவது வந்துட்டு நெட்வொர்க்கிங்காக இருக்கட்டும், டெஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு டேட்டா என்ட்ரி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாப் கேட்டகரிக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள், ஒரு லட்சக்கணக்கான மில்லியன் பீப்புள் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்மில் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இதில் வந்து அமையும். ஸோ இது வந்து ஜாப் சர்ச் மட்டும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கிங் சென்டரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில் முழுசாக எப்படி பார்க்கலாம். இதில் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸும் இருக்குது. ஸோ இதில் டீட்டெயிலாம் எப்படி உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோக்குள்ளே போய்ட்டு என்னென்னு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் லிங்க்டின் அப்படின்னு டவுன்லோட் பண்ணிங்க. லிங்க்டின் அப்படின்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கீழே இந்த இன்டர்ஃபேஸ் தான் வரும், ஓப்பன் ஆகும். ஜாயின் நவ் அப்படின்னு கொடுக்கலாம். நம்மளோட மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும், அதை கொடுத்துடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இமெயில் அல்லது ஃபோன் நம்பர் கேட்கும். இமெயில் அல்லது ஃபோன் நம்பர் கொடுக்கணும். இமெயில் அல்லது ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அடுத்த பேஜில் வந்து பாஸ்வேர்டு கேட்கும். ஏதாவது ஒரு நல்ல பாஸ்வேர்டு செட் பண்ணிங்க. பாஸ்வேர்ட் கொடுத்து ஜாயின் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மொபைலுக்கு வந்துட்டு ஒரு எஸ்எம்எஸ் வந்து வரும். அந்த கோடை வந்து என்ட்ரு பண்ணணும். அந்த கோடை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் லொக்கேஷன் அப்படின்னு வரும். நம்ம எந்த லொக்கேஷனை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுவர் ப்ரொஃபைல் ஹெல்ப்ஸ் யூ டு டிஸ்கவர் பீப்புள் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இல்லை வந்து என்ன ஜாப், ரீசெண்டாக ஜாப், உங்களோட டைட்டில் வந்து போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ ஜாப் டைட்டில் கொடுத்ததுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் என்ன, மோஸ்ட் ரீசெண்ட் கம்பெனி, எந்த கம்பெனி அப்படிங்கிறத கேட்கும். அதை கொடுத்துடலாம். நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக ப்ராஜெக்ட் மேனேஜர், ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டு, ரீசெண்ட் கம்பெனி வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கான்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து நம்மளோட நேமு, ஸ்மைல்டெக்னு ஒரு சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. இது வந்து ஒரு சாம்பிளுக்கு தான். கீழே வந்து ஆட் ஃபோட்டோன்னு இருக்குது. ஃபோட்டோ ஆட் பண்ண வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா ஆர் யூ லுக்கிங் ஃபார் ஜாப் ரைட் நவ், உங்களுக்கு வந்து ஜாப்க்காக பார்க்குறீங்களா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதை வந்து எஸ் கொடுத்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜில் வந்துட்டு எந்த லொக்கேஷனில் வேணும், அதே மாதிரி எந்த டைட்டில், என்ன ஜாப் டைட்டில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களோட ஜாப் ப்ரொஃபைல், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட அடுத்த லெவல் என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஜாப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன், மெசேஜ் அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓகே கொடுக்குறேன், டன் கொடுத்துறேன் மேலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆட் லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் எதிர்பார்க்குறீங்க. ஸோ சென்னை, பெங்களூர், எந்த லொக்கேஷனும் அதை கொடுத்துருங்க. நான் வந்து சென்னை கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. மேலே டன்னு கொடுத்துருவோம்லாம். என்னென்ன லொக்கேஷனுமோ எல்லா லொக்கேஷனும் செலக்ட் பண்ணலாம். ஒரு லொக்கேஷனில் எல்லா லொக்கேஷனும் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஜாப் டைட்டில்ஸ், ஒரு டைட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லை வந்து சீனியர் மேனேஜர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என்ட்ரி லெவல், அந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். நம்ம கொடுத்துட்டு அதே மாதிரி கீழே வந்து கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் ஓப்பன் டு ரிமோட் ஒர்க் அப்படின்னு இருக்குது. அதாவது நாங்கள் வீட்டிலேருந்தும் வேலை செய்யும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட ஓகே, அதுதான் அதுக்கு மீனிங்கு. ஸோ அதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கெட் நோட்டிஃபைடு வென் நியூ ஜாப்ஸ் ஆர் போஸ்டட். ஸோ இந்த அனலிஸ்ட், அதாவது ஒரு சாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன். அந்த ரிலேட்டட் எப்போல்லாம் ஜாப் போஸ்டிங் வருதோ அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு கேட்டுருக்கு. நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம டீட்டெயில் வந்து ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, எம்ப்ளாயர்ஸ், அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணுமான்னு கேட்குறாங்க இந்த பேஜில். ஸோ அடுத்து வந்து ஓகே அப்படிங்கிற இந்த பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்துடணும். இது வந்து ஆஃபில் இருந்தால் கூட இதை ஆன் பண்ணி விட்ருங்க இப்படி. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கணும்.
இந்த டீட்டெயில் எல்லாமே என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இதில் வந்து எடுத்த உடனே ஜாப்ஸ் ரெக்கமெண்டட் ஃபார் யூ அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர், அனலிஸ்ட், ப்ரோக்ராமர், அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் எனிவேர், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த சொன்னேன் இல்லையா, ரிமோட்டு. ஸோ வந்து இந்த இது வந்து இப்போ பாட்டுருங்க, இப்போ வந்து பாருங்கள் ஒர்க் ஃப்ரம் எனிவேர் அந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணதுனால ரிமோட் லொக்கேஷன் 12 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த ஜாப் வந்து ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க போஸ்டிங்கு. ஸோ உடனே வந்துருச்சு பாருங்கள், அது 12 மினிட்ஸ் க்ரீன் கலரில் காட்டுது. ஸோ இந்த ஜாப் நெட்வொர்க்கர் இது வந்து 8 ஹவர்ஸ் முன்னாடி போட்டிருக்காங்க. இந்த கீழே இருக்க ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்துட்டு ஒரு 4 ஹவர்ஸ் முன்னாடி தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அது எப்படிங்கிறதும் நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளைன்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் ஒர்க் தான் சொல்லியிருக்காங்க, இந்தியா ரிமோட்டு. ஸோ பார்ட் டைமு என்னென்ன டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சேலரி டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே வந்து 20,000லேருந்து 35,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சோஷியல் மீடியா ஒர்க், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதில் ஏதாவது இருக்கும், யாராவது ஷேர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ இந்த எந்த சூழ்நிலையுமே வந்து கம்பெனிஸ் வந்து அட்வான்ஸோ டெபாசிட்டோ கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அது அவ்வளோடா ஜென்யூனான கம்பெனியாக இருக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயம் கேட்டால் அதை இக்னோர் பண்ணிவிடுங்க, அதை கேன்சல் பண்ணிவிடுங்க. வேறு யார் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இந்த கம்பெனிஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாவே தெரியும் கூகுள் போட்டிங்கன்னா. ஸோ அது மாதிரி ஜென்யூனாக வேலை கொடுக்குற அந்த மாதிரியான ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை டேட்டா என்ட்ரி ஆன்லைன் அந்த மாதிரி ஜாப்ஸ் இருந்தால் அதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ அப்ளை நான் கொடுத்திங்கன்னா அது அப்ளை ஆகிடும். ஸோ அதை நான் இப்போ அப்ளை கொடுக்கல, சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டேன். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய நெட்வொர்க்கிங்கில் வந்து நல்ல எல்லா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஏற்ற ஒரு லட்சக்கணக்கான பீப்புள் வந்து இருப்பாங்க. அவங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் இதில். ஸோ இதுதான் மை ஜாப்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டஸில் வந்து இது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கொடுத்த அனலிஸ்ட்டுக்கு ரிலேட்டடான ஜாப் போஸ்டிங் எல்லாமே வருது. ஸோ இப்போ சர்ச் ஜாப்ஸில் போய்ட்டு நான் வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு போட்டு காமிக்கிறேன். டேட்டா என்ட்ரி மேக்ஸிமம் நம்ம சர்ச் பண்ணுறது வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சர்ச் பண்ணுவாங்க ஆன்லைன் அப்படின்ட்டு. அதை போட்டு காமிக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வந்து உழவும் நிறையா வந்து இருக்கும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ மேக்ஸிமம் இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், ஃபார்ம் ஃபில்லிங் இந்த மாதிரி ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் 2 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில ஃப்ராட் கம்பெனிஸும் இருக்குது. அதாவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு பேமெண்ட் கொடுங்க, உங்களுக்கு டபுளாக வந்து திருப்பி கொடுத்துட்றோம், 1 மந்த்து வேலை முடிச்சோன்னே டபுளாக திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறது கூட இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்தால் சுத்தமாக நம்பாதீங்க. ஒரு 1000 ருபீஸ் கொடுங்கன்னு சொன்னால் கூட சரி, அது நம்ப வேண்டாம். ஏன்னா 1 மந்த் நீங்கள் ஃபுல்லாக உழைச்சி அந்த டீட்டெயிலாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கம்பெனி இருக்கா என்னென்ன தெரியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் போக வேண்டாம். ஸோ டேரெக்டாக வந்து உங்களுக்கு வேலை கரெக்டாக இருக்குது, ஜென்யூனாக இருக்குது, எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுறாங்க, இண்டக்ஷன்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கு மட்டும் போங்க. ஸோ இந்த பாருங்கள், இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஓகே ஆனிச்சு, ஜென்யூன் கம்பெனிஸும் இருக்குது, ஓகே ஆனிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இதான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் இந்த ஹோம் பேஜ் போனீங்கன்னா ஹோம் பேஜ் வந்துடும். ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து போஸ்டிங்கும் பண்ணுவாங்க, நம்ம ஜாப் ரிலேட்டட் இல்லை பொது விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுவும் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மை நெட்வொர்க். ஸோ மை நெட்வொர்க் போனீங்க அப்படின்னா நம்ம ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நிறையா பீப்புள் வந்து இருப்பாங்க, அவங்க கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபாலோ கனெக்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அவங்க கம்பெனியில் போடக்கூடிய வேலைகள், அதே மாதிரி அவங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து அவங்க போஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். இதில் வந்து போஸ்ட் நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருந்தீங்க, ஏதாவது ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் போட்டிங்க, அதாவது சாஃப்ட் ஸ்கில் பற்றி இல்லை வந்து எஜுகேஷன் பற்றி நீங்கள் ஒரு யூடியூப் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க, அதை வந்து போஸ்டிங் பண்ணும் ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கில் வந்து போஸ்டிங் பண்ணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், அந்த போஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே போல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இதில் லாகின் பண்ணிட்டு நீங்கள் போல் க்ரியேட் பண்ணலாம், அதாவது ஓட் எடுக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஓகே அப்படிங்கிறது ஒரு போல். ஸோ இது வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து ஓகே பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மெத்தட். யூடியூபுக்கு இது யூடியூபராக இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் செக்ஷன் கீழே போனீங்க அப்படின்னா கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ஜாப் ரிலேட்டட் வந்துன்னா அது வந்து வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்ஸ்னே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள் லாஸ்ட்டில். ஸோ இது கீழே இந்த ஜாப்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரிலேட்டட் ஜாப்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து டீட்டெயில் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது பண்ண விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து வரும். ஸோ இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க். ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மேலே வந்து 3 டாட்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா சி மை ஜாப்ஸு, அப்புறம் வந்து மை ஜாப் அலர்ட்ஸ், டேக் ஸ்கில் அசஸ்மெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ ஸ்கில் அசஸ்மெண்ட்டுங்கிறது நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது ரிலேட்டட் வந்து டெஸ்ட் இருக்கும், சும்மா ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்கோர் எடுத்திங்கன்னா அது வந்து உங்கள் ப்ரொஃபைலில் வந்து ஒரு ஹைலைட்டாக காமிக்கும். ஸோ அப்படி காமிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயர் வந்து ஒரு வேலை கொடுக்குறவங்க ஒரு ஹெச்ஆர் வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்கோர் வந்து இவங்க எடுத்திருக்காங்க,
ஸோ இவங்கள்ட்ட ஸ்டஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்புக்கு ஒரு படி வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். போஸ்ட் அ ஜாப். ஸோ நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயராக இருந்தீங்க, ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராக இருந்தீங்க, இல்லை வந்து நீங்களே வந்துட்டு ஒரு ஒரு ஹைரிங் மேனேஜராக இருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் அ ஜாப்குள்ளே போயிட்டு இந்த ஆப்ஷன், ஸோ போஸ்ட் அ ஜாப்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாப் க்ரியேட் பண்ணலாம். என்ன ஜாப் உங்கள் கம்பெனியில் வேலை இருக்குது, அது என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஆள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கிரியேட் அ ஜாப். ஒரு எம்ப்ளாயராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாபும் இதில் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்கள் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளோட கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், நீங்கள் வேலை தேடுறது, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் தான் வந்து இந்த லிங்க்டின். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஜாப் கிடச்சிதா, சர்ச் பண்ணிங்களா, ரிலவெண்ட்டாக இருக்கா, எப்படி இருக்குங்கிறத உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.